கைஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணி கிச்சனுக்கு வந்தோம். இதோட ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை நான் எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்லாட் வந்து இவர் தான் நடிக்கணுமா. அது வந்து என்னென்னா சாமான் தேய்க்கிற மாதிரி ஒரு ஸ்லாட்டு. ஆனால் என்னென்னா சாமான் இல்லை, சாமான் டேடி தேடிக்கிட்டு இருக்காரு. இல்லை, சாமான் எல்லாம் நான் கழுவி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ டேடிக்காக சாமானை வந்து கிரியேட் பண்ணுறேன். அருமை. அதாவது எதெல்லாம் என்னால் கழுவ முடியாதுன்னு வச்சனோ அதெல்லாம் இப்போ டேடி வீடியோக்காகவும். இல்லை, நான் வேணா இன்னொரு ஐடியா சொல்லவா? கழுவ முடியாதது இன்னும் ரியலிஸ்டிக்காக கொண்டு போகலாம். ஹாலிவுட் படம் மாதிரி. எப்படி? ஏதாவது ஒன்று செஞ்சுருங்க, அதை நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதை கழுவிடுறேன். ரெடி? டேய், இதுக்கு தான் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வீடியோ எடுக்கலாம். செல்லமா, ஒரே ஒரு கிளிப்பிங் தான். நீ இதுல ஆக்சுவலா 4 சமம் தான் இருக்கு. இந்த 4 சமம் மட்டும் கழுவிடு. ஒரு 4 டேக் பண்ணா கரெக்டா இருக்குமாடா? கரெக்டா இருக்கும். டேக் தான். ஆனா தேய்ச்ச பாத்திரமே தான் தேய்ப்பேன். ஓகேனா ஓகே சொல்லி. 4 டேக்னா ஒரே தட்டு தான். ஒரு டேக்குக்கு 1 கழுவணும், ரெண்டாவது டேக்குக்கு ரெண்டாவது கழுவணும். நீ 4 டேக்கிட்டு 4 பாத்திரம் போட்டு வச்சலாமா? எனக்கு இந்த 4 மட்டும் தான் இருக்கு. கழுவி கொடுத்துறேன் ப்ளீஸ். கழுவி குடுறேடி. அதை விட வேற என்னடா வேலை அவருக்கு? சொல்லுடா. அடுத்து நீதான். அடுத்து நீதான் நம்ம குடும்பத்துல. இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? இந்த வீடியோவுடைய எஃபெக்ட் என்னன்னா, இது ஓடிட்டா ஒரு ரீல்ஸ் வரும். அதையும் கண்டிப்பா பாருங்க. அப்பதான் என்னுடைய வேதனை தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம்.